பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அந்த ஸ்ட்ரீட்டு. அங்கே திரும்பினோடனே அங்கே ஏதோ ஒரு மெமோரியல் மாதிரி இருக்குது. வார் மெமோரியலாக என்னன்னு தெரில, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சைடு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். You go see, I wait here. Yeah? Opposite? No, you go to see, look at it. I wait here. Here? Parking. Here or there? Here. Okay, there. Near taxi. Camera allowed? Camera, yes. Camera allowed? No. Okay, camera. No ticket? No ticket. Okay, okay. Ho Chi Minh Mausoleum in Bardin Square. So, yes. இது வழியாக போகணும். எஸ், செக்யூரிட்டி கண்ட்ரோல். கேமரா அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். குட் கேமரா. இது அந்த மசோலியம் ஹோ சி மின்னோட. பரேட் நடந்துட்டு இருக்கு. இல்லை, அது ரெகுலராகவே எப்பவுமே நடக்குமா என்னன்னு தெரில. வா, ஏன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நியூஸத்துக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த 3 பேர் வந்தாங்க, பரேடு வந்தாங்க, இந்தியன்ஸு. எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ அமைதியாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சிகரெட்டு கூட உள்ளே கொண்டாடக்கூடாதுன்ட்டாங்க. நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஃபாரினர் வந்து சிகரெட் வச்சுருந்தாரு. சிகரெட் லைட்டஸ் நாட் அலவுடுன்ட்டாங்க. நம்ம டெல்லியிலையும் இந்த மாதிரி இருக்குது. இந்தியா கேட் restricted area, no trespassing. இதுக்குள்ளதான் அவரோட உடம்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஹோ சி மின் பாடி இதுக்குள்ளதாங்க வச்சிருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் போய் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அளவில் மற்ற இடம்லாம் டெலீட் பண்ண சொல்லியிருப்பாங்க, காட்ட சொல்லி. இவங்க அதெல்லாம் சொல்லலை. ஸ்கூட்டரில் போய் ஏற வேண்டிதான். அடுத்து ஏதோ லேக்குக்கு கூப்பிட்டு போகிறேன்னாங்க. இங்கே என்னன்னு அங்கே 7 எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்போசிட்டில் போய் அவங்களோட ஜாயின் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஹோ சி மின் தான் முதல் தெய்வம், ஹோ சி மின் தான் முதல் ஆசான், ஹோ சி மின் தான் முதல் குடும்ப தலைவர். எல்லாமே அவ்வளோ மரியாதை, அவ்வளோ பக்தி, அதுக்கு தகுதியான ஒரு மனிதர் அவர். ஓகே, அடுத்த ஸ்பாட்டில் மீட் பண்ணுறேன். இதாங்க மியூசியம் டின் பின் டூ. அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட்ஸ் வியட்நாமில் சுட்டு வீழ்த்தப்பட்டு அதோட பாகங்கள் கீழே விழுந்து இல்லையா, அதை வச்சு ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. வியட்நாமியர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள், அதோட மீந்து போன பாகங்கள் பாருங்க. B-52 அப்படின்னு சொல்கிறாங்க. One of the guns used by the Van Dien fertilizer plants to shoot down before 1972 ஜூன் 27 F4 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்த பயன்படுத்தப்பட்ட Van Dien fertilizer used by the Van Dien fertilizer plants militia. அதாவது இதுதான் F4ங்கிற விமானத்தை சுட்டு வீழ்த்த பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி. இது one of the guns used by the Yanbu power plants militia to shoot down F4 1972 May 10th. The Bardin Quartus militia, one of the guns used by the Bardin Quartus militia to protect Hanoi airspace during the Vietnam War.
One of the anti-crafts guns operated by military at Warden Quarter to protect Hanoi airspace during Vietnam War against American destroying war. அமெரிக்காவை எதிர்த்து போராடி அவங்கள பின்வாங்க வெளியே அனுப்பின நாடுங்க. One of the guns used by the Dang Da Cortes militia to shoot down an F-8A Crusader on September 11, 1972. அமெரிக்காங்கிற வல்லரசை வீழ்த்தி, அதாவது அவங்கள வெளியேற வச்சு காரணம் இவங்களுக்குள்ள இருந்த ஒற்றுமை, இந்த போர் தந்திரங்கள். அதுக்கு முன்னாடி அமெரிக்கர்களால் ஒன்றுமே செய்ய முடியல. P-35 radar in service of Company 45 Regiment 291 and heroic unit, one of the first units to detect incoming B-52 aircrafts and promptly notified other combat units, contributing to their victorious defense of Hanoi. இந்த ரேடார் தான் B-52 ஏர்கிராஃப்ட் வர்றதை கரெக்டாக சொல்லி எல்லாத்துக்கும் இது பண்ணுறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்களோட மீந்து போன பாகங்கள். ரெகுலர் இந்த குண்டுகள். என்ன ஏவுகணையா பார்க்கலாம். Battalion 59 Regiment 261 Air Defense Missile used to shoot down the first B-52 fortress on the spot during the American strategic raid over Hanoi at 20 hours 13 minutes on 18/12/1972. The carcass fell down on the Chomfield Pulo commune. ஹனாய் மேலே தாக்குதல் நடத்த அந்த B-52 விமானத்தை சுட்டு வீழ்த்த பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை தான் இது. அதாவது இது என்ன, நம்மளுக்கு என்னன்னா, கடுமையான போராட்டங்களுக்கு அப்புறம் வெற்றியை சேர்க்கிறங்கிறது மறக்க முடியாததாக இருக்கும். அதை தான் இவங்க நினைவிடமாக வச்சு பெருமைப்பட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே பெருமைப்படுறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. எஸ், இந்த வியட்நாமர்களால் தயாரிக்கப்பட்ட அமெரிக்க B-52 விமானத்தின் சிதறிய பாகங்கள் இந்த இதில் தாங்க இந்த குளத்தில் விழுந்தது. அதை கூட அப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே பெரிய சகாப்தமான விஷயம் தாங்க. அவங்களோட போராட்டம் அமெரிக்கர்களை ஏற்று சரி, பிரெஞ்சு காலனிஸ்டையும் சரி ஏற்று போராடின ஒவ்வொரு போராட்டத்தையும் எந்த ஜென்ரேஷனுக்கும் தெரியணுங்கிற அளவுக்கு இன்னும் இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், இன்னும் 10 ஜென்ரேஷன் தானும் வியட்நாம் மக்களோட எந்த ஜென்ரேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சரித்திரம் தெரியணும்னு சொல்லிட்டு நினைவிடங்களை அவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க. அந்த விழுந்த மாதிரி இப்போ தான் விழுந்த மாதிரியே இருக்கு பாருங்க. இது ஒரு விமானத்தோட ஒரு பகுதி. B-52ங்கிற ஒரு பாம்பர் விமானம். இது தங்லாங் இம்பீரியல் சிட்டாடல், அதாவது பேலஸுங்க. பேலஸ் மேலே உள்ள ஆர்வம் இருக்கிறவங்க உள்ளே போய் பார்க்கலாம். அது ஆப்போசிட்டில் அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே உள்ளே போகலாம். அந்த யார் வாழ்ந்தது என்னங்கிற அந்த சரித்திரங்கள்லாம் தெரியலை நம்மளுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சரித்திரங்களில் ரொம்ப நான் வீக்குன்னு. இதோட பேர் தங்லாங் சிட்டாடல் பேலஸ். சிட்டாடல்னா பேலஸ்ன்னு நினைக்கிறேன். ஹனாய் ஹாங் தான் லாங் ஹனாய். இடம் அழகாக இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்டே அழகாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ ப்ளசண்டாக இருக்குது. Who lived here? கேட்கும், எங்கள்கிட்ட கேட்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். Who lived here? கேட்டிருக்கேன். Bác Hồ Chí Minh và những vị lãnh đạo đã làm việc ở đây và đã đào những con hầm ở đây để cho những người dân Việt Nam trú bom đạn. பெருசாக இருக்கு. அங்கிள் ஹோ சி மின் அண்ட் அதர் லீடர்ஸ் ஒர்க் ஹியர் அண்ட் டக் டனல்ஸ் ஹியர் ஃபார் வியட்நாமீஸ் பீப்புள். இது டக் டனல்ஸ் ஹியர் ஃபார் வியட்நாமீஸ் பீப்புள் டு ஷெல்டர் ஃப்ரம் பாம்ஸ் அண்ட் புல்லட்ஸ். இது அரசர்கள் வாழ்ந்த பேலஸ் இல்லைங்க. ஹோச்சிமின், அங்கிள் ஹோச்சிமின்னும் மற்ற லீடர்ஸ் தலைவர்களும் இங்கே இருந்து தான் டனல்ஸ், பதுங்கு குழிகள், அதாவது அமெரிக்க போர் விமானங்கள் குண்டுவீச்சிலேருந்து தப்பிக்கிறதுக்காக பதுங்கு குழிகள் அமைச்ச இது இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இங்கே தான் பதுங்கு குழிகள்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ பொதுமக்கள் இது பண்ணுறதுக்காக. நான் ஏதோ ஒரு அரசர்கள் வாழ்ந்த பேலஸ்ன்னு நினச்சிட்டேன்.
இது ஒரு முக்கியமான இடம் தாங்க. பாருங்க, நான் ஏன் பார்க்கலன்னு கேட்குறீங்களா? டைம், நேர பற்றாக்குறை காரணமாக. ரொம்ப இந்த தெரு ரொம்ப அழகா இருக்குங்க. சாரி, இதாங்க வெஸ்ட் லேக் ஆஃப் அனாய். இப்போ மறைச்சிருக்கு, மூங்கில்னால இது பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான லேக் வெஸ்ட் லேக் வந்தாரு பாருங்க. டக் போட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வாத்துக்கள் வெடிவில் இருக்கும். இருக்கு பாருங்க, ஃபுல்லா பெடல் போட்டு ரொம்ப ஃபேமஸான இது வெஸ்ட் லேக். ரொம்ப ஒரு ரம்மியமான இடம். அங்க பாருங்க, அந்த சைடும் லேக் தான். ஸோ இது ஒரு ஃபேமஸ் ஏரியா, ரொம்ப வெஸ்ட் லேக் ஏரியா. இங்கேயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. இந்த ஏரியா அதாவது காமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது நம்ம இருக்க வந்து ஓல்டு கோட்டர்ஸ், இது வந்து வெஸ்ட் லேக் ஏரியா. வா பாருங்க, வா என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த பெடல் போட்டில் காதலர்கள் மட்டும்தான் வருவாங்கன்னு நினைக்காதீங்க. டூரிஸ்டும் வருவாங்க, ஃபேமிலிஸும் வருவாங்க. இதெல்லாம் காதலர்களுக்கு பிரசித்தி பெற்றது. அது எவ்வளோ டூரிஸ்ட் பாருங்க. Tempo, low money. Fee, low ticket. No ticket. Temple. Very nice. Temple. Very beautiful. What is the name of this temple? Trấn Quốc Pagoda. Chenkuk Pagoda. இது வந்து Chenkuk Pagoda. This is also Western Lake. Yeah. West Lake. West Lake. அந்த வெஸ்ட் லேக் தாங்க இதுவும். Chenkuk Pagoda. Chenkuk கோயில். செங்குக் பகோடா அழகான ஒரு கோயில்னு சொன்னாங்க. பகோடானா கோயில். பாருங்க வெஸ்ட் லேக் எவ்வளோ அழகா இருக்குன்னு. அனாய் கிளப் ஹோட்டல். இது ஒரு நைஸ் ஏரியாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. ப்ளசண்டா இந்த சத்தங்கத்தெல்லாம் இல்லாமல் அது வந்து ஒரு வைப்பான ஏரியா. இது ஒரு காமான பீஸ்ஃபுல்லான ப்ளசண்டான ஒரு ஏரியா. இங்கே தங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு மிஸ்டியாக இருக்கு பாருங்க பேக்ரவுண்ட். ப்ளீஸ் கவர் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் டூ நாட் ரெண்டு பகோடா. தேங்க்யூ. ஷர்ட்ஸ் போடக்கூடாதுன்னு இருக்காங்க. நம்ம ஷர்ட்ஸ் போட்டு போகிறோம். கவர் த நீஸ், தட்ஸ் இட். எஸ். ஸோ இட்ஸ் ரொம்ப ஒரு அழகான பகோடா. ஸோ இதுதான் கோயில் நினைக்கிறேன். பாருங்க இவ்வளோ ஒரு அழகான கோயில். இவ்வளோ அழகாக இருப்பாங்க.
ஒரு வித்தியாசமாக இருக்குங்க கோயில். எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. வா பாருங்க, வியூ பாருங்க. Law of Karma, illustration for the law of karma. Law of karma எல்லாம் நம்ம இந்திய வார்த்தைகள் தான் இருக்கு. கர்மா. இதுக்கப்புறம் கோயில் இருக்கா என்னன்னு தெரில. ஸோ இது உள்ளே போன வரைக்கும் ரொம்ப ஒரு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங்கில் நிற்கிற எஃபெக்ட் இருக்கு. மதியானம் மணி 2 ஆகுது. வா கோயில் தாங்க, ஒரு ப்ளசண்டான ஒரு கோயில். இந்த வெஸ்ட் லேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது இந்த வெஸ்ட் லேக்கில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் இன்னும் பிரமாதம். ஹைதராபாத்தில் தாஜ் பஞ்சாரான்னு ஒரு ஹோட்டல் உண்டு. அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு சின்ன லேக், இது பெரிய இது பிரம்மாண்டமான லேக்கு, அது ரொம்ப சின்ன லேக். அந்த தாஜ் பஞ்சாரா அந்த லேக்கோட பேக்ரவுண்டில் அந்த ஹோட்டல் இருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்கும். அதுவே பிடிக்கும்னா எவ்வளோ பெரிய லேக்கு, இதோட அந்த பக்க கரையே தெரியல. அதோட ஒரு முனையில் இப்படி கோயில் இருக்குன்னா இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த கோயில் பயணம் முடிஞ்சது பகோடா. இதுக்கப்புறம் அடுத்து எங்கே நம்ம கூட்டு போக போகிறாங்கன்னு தெரில. பட் 2 லட்சம் ரூபாய்க்கு 1 மணி நேரம்னு சொன்னாங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ
தப்பான வழியில் வரோம்னு நினைக்கிறேன். வழியே போக வேண்டியது அது. உள்ளே வர்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராங்க. அந்த டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சரில் காமெடி பார்த்தீங்கன்னா என்ன அவங்க கூப்பிட்டாங்க வீடியோவில் எங்கே இருக்கேன்னுட்டு நான் ஃபோனை எடுத்தேன். கடைசியில் பார்த்தா எனக்கு பின்னாடி பின்னாடி இருந்து அவங்க என்ன கூப்பிட்ருக்காங்க. சரி காமெடி. ஹலோ Like that. You are from which country? இந்தியா. India. From where? தமிழ்நாடு. Okay. யூ ஆர் From ஃப்ரம் Uttarakhand. Uttarakhand. உத்தரகாண்ட். Nainital. நைனிடால். நைஸ் டு மீட் யூ. Okay. Thank you. ஓ தமிழ்நாடு சென்னை. ஸோ நைனிடால் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். அங்கேருந்து வந்திருக்காங்க. பரவாயில்ல இவங்களா கேட்டாங்களே. இவரை நேற்று பார்த்தோன்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டலில் இல்லையா? அது சென்னை தான் வரும். தமிழ்நாடு தான் ஆள் பார்த்தாலே தெரியுது.